ருத்ராட்சம் எவ்வாறு உருவானது? சிவபக்தர்கள் ருத்ராட்சம் அணிவது ஏன் என்று தெரியுமா? வாங்க வீடியோல பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் 3 அசுரர்கள் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் செய்து அழியாத வரத்தை பெற்றனர். அந்த வரத்தால் அவர்கள் 3 பறக்கும் கோட்டைகளை உருவாக்கி தேவர்களையும் முனிவர்களையும் அளவு கடந்த துன்பத்திற்கு உள்ளாக்கினர். அசுரர்களின் இந்த அக்கிரமங்களை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். உலக நலனை காக்கவும் தீமையை அழிக்கவும் சிவபெருமான் திரிபுராசுரர்களை அழிக்க முடிவு செய்தார். அதற்காக அவர் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார். நீண்ட கால தியானத்திற்கு பிறகு சிவபெருமான் தனது கண்களை திறந்தார். அப்போது உலக உயிர்களின் துயரத்தையும் தனது தியானத்தின் உச்சநிலையையும் உணர்ந்து அவரது கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் துளிகள் பூமியில் விழுந்தன. அந்த கண்ணீர் துளிகளே பூமியில் முளைத்து ருத்ராட்ச மரங்களாக வளர்ந்தன. இதனால் ருத்ராட்சம் என்பது சிவபெருமானின் நேரடி அருள் பிரசாதமாக கருதப்படுகிறது. ருத்ராட்சத்தை நாம் அணிவதால் சிவபெருமான் எப்பொழுதும் நம்முடன் இருப்பதாக ஐதீகம். நீங்கள் ருத்ராட்சம் அணிபவராக இருந்தால் ஓம் நமச்சிவாயா என கமெண்ட் செய்யவும்.